ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரியில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்கு 4750 கோடி ஒதுக்கீடு. திட்ட இயக்குநர் ஷீலா தகவல். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். மகளிர் தின வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் பரிசு பொருள் அனுப்புவதாக இளைஞரிடம் ஆன்லைன் மூலமாக 13 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வசிக்கும் ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் துறையின் ஆணையரும் அரசு செயலாளருமான முத்தம்மா வரவேற்புரை வழங்க துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முதற்கட்டமாக டாக்டர் BR அம்பேத்கர் ஆட்டோ வாங்க மானிய திட்டத்தின் கீழ் 5 பேருக்கு ஆட்டோ, முதல்வரின் புதுமை பெண் திட்டத்தில் இருசக்கர வாகனம் வாங்க மானிய திட்டத்தின் கீழ் 100 பேருக்கு இருசக்கர வாகனம், பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தில் உயர்த்தப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மானியம் வழங்குதல் திட்டத்தின் கீழ் 50 பேருக்கு மானிய தொகை, இலவச மனைப்பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் 22 பேருக்கு மனைப்பட்டா ஆகியும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு மட்டுமல்லாமல் மக்கள் அனைவரும் வளர்ச்சியடைய வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள் உயர்கல்வி கற்க வேண்டும், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும், பெண்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் அரசு வழங்கி வருகிறது என்று தெரிவித்தார். விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், தலைமை செயலாளர் சரத் சவுகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரியில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்கு 4750 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி முழுவதும் குடிநீர் வழங்கல், துப்புரவு அமைப்புகள், வடிகால், சாலைகள் மற்றும் நகர்ப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்த ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் 4750 கோடி மதிப்பில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை புதுச்சேரி அரசு மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டம் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்றும் தெரிவித்துள்ளார். நரம்பையில் நாள் ஒன்றுக்கு 50 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் 500 கோடி ரூபாய் அமைக்கப்பட உள்ளது என்றும், தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கராபரணி ஆற்றுப்படுகையில் 150 கோடி ரூபாய் செலவில் 100 MLD திறன் கொண்ட சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றும், இந்த திட்டங்கள் மூலமாக புதுச்சேரி மக்களுக்கு 24 மணி நேரமும் குழாய் மூலம் நேரடி குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் காரைக்காலிலும் மாஹே, ஏனாமிலும் 24 மணி நேரமும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 550 கோடியில் 50 MLD திறன் கொண்ட புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பாதாள சாக்கடை விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ள அவர், முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை, ரெயின்போ நகர் பகுதியில் 70 ஆண்டுகள் பழமையான வடிகால் இணைப்புகள் 140 கோடி ரூபாயில் மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் மொத்தமாக 43 கிலோமீட்டர் நீளம் கடற்கரை உள்ளது. இதில் சுமார் 50% கடல் அரிப்பு, கடல் மட்ட உயர்வு, தீவிர வானிலை நிகழ்வுகள் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது கடலோர கிராமங்கள், மீன்பிடி தொழில், சுற்றுலா மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ள நிலையில் ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான கடலோர மேலாண்மை அணுகுமுறை மூலம் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண BY ஷோர் என்ற திட்டம் 1433 கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உலக வங்கியில் இருந்து 1003 கோடியே 10 லட்சமும் மீதமுள்ள தொகையை 429 கோடியே 90 லட்சம் புதிய அரசு மூலம் வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்தில் பெரும் பகுதியாக 875 கோடி கடற்கரை மேலாண்மை மற்றும் கடலோர மீளுருவாக்கத்திற்காக ஒதுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் கடலில் கலப்பதை தடுக்கவும், கடல் நீரின் தரத்தை உயர்த்தவும், கழிவுநீர் திசை திருப்புதல் மற்றும் சுத்திகரிப்பு அமைப்புகளை மேம்படுத்த 580 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விளையாட்டு உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 30 பல்நோக்கு விளையாட்டு வளாகங்கள் மற்றும் கால்பந்து மைதானங்கள் 320 கோடி ரூபாயில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு தொகுதிக்கும் தேவைக்கு ஏற்ப பல்வேறு உட்புற அரங்குகள், கேலரிகள், மின்விளக்கு வசதியுடன் கூடிய கால்பந்து மைதானங்கள், தடகள பாதைகள், டென்னிஸ் மைதானம், ஸ்கேட்டிங் வளையங்கள், நீச்சல் குளம் மற்றும் திறந்தவெளி விளையாட்டு மைதானங்களும் அமைக்கப்படும் என்றும் திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநர் ஷீலா தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சமூக முன்னேற்றத்தில் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில், குடும்ப முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பெண்கள் ஆற்றும் பங்கு அளவிட முடியாதது என்றும், கல்வி, சுகாதாரம், தொழில், நிர்வாகம் உள்ளிட்ட பல துறைகளில் பெண்கள் தங்கள் திறமையால் சிறந்து விளங்கி சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் அவர்கள் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக வலுப்பெறவும் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், குழந்தை பருவம் தொடங்கி முதுமை காலம் வரை பெண்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதலமைச்சரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெயரில் தலா 50,000 ரூபாய் வைப்புத் தொகை வழங்கும் திட்டம், அரசிடமிருந்து மாதாந்திர நிதியுதவி எதுவும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டம், பெண்களின் பெயரில் சொத்து வாங்கினால் முத்திரை தாள் கட்டணத்தில் 50 விழுக்காடு சலுகை வழங்கும் திட்டம், முதியோர், விதவை பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவருக்கு உயர்த்தப்பட்ட மாத ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல நலத்திட்டங்களை தங்களது அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் அடுத்த 2 மாதங்களுக்கான 5,000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்பட உள்ளது என்றும், பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி சமூக முன்னேற்றத்தில் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மகளிர் தினத்தில் பெண்கள் அனைவரும் பூரண நலத்துடனும் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் சமூகத்தில் சமத்துவம், சமவாய்ப்பும் பெற்று அனைத்து துறைகளிலும் மென்மேலும் முன்னேறி சாதனை படைக்க வேண்டும் என்று தனது வாழ்த்துக்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பரிசுப் பொருட்கள் அனுப்புவதாக கூறி புதுச்சேரியை சேர்ந்த வாலிபரிடம் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் போதிலும் தினமும் சைபர் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையை சேர்ந்த வாலிபர் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்ததை அடுத்து எதிர்முறையில் பேசியவர் நட்பாக பழகியுள்ளார். சிறிது நாட்கள் சென்ற பின்னர் மர்ம நபர் அந்த வாலிபருக்கு பரிசுப் பொருட்கள் அனுப்புவதாக கூறினார். இந்நிலையில் அந்த வாலிபருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உள்ள சுங்கச்சாவடியில் இருந்து அழைப்பு வந்தது. எதிர்முனையில் பேசியவர் தன்னை ஒரு அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்ட நிலையில் தொடர்ந்து அவரிடம் தங்களுக்கு வந்துள்ள பரிசுப் பொருட்களுக்காக சுங்க கட்டணமாக 13 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். இதனை உண்மை என்று நினைத்த அந்த நபரும் பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தியுள்ளார். இதன் பின்னர் பரிசுப் பொருட்கள் எதுவும் வராததை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்து தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
இதேபோல் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த பெண்ணிடம் பகுதி நேர வேலை மூலம் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி 13,000 ரூபாயும், சோரப்பட்டை சேர்ந்த பெண்ணிடம் 8,000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த ஒருவரிடம் 22,000 ரூபாயும், புதுச்சேரியை சேர்ந்த பெண் ஒருவரிடம் 7,700 ரூபாயும், அரியூரை சேர்ந்த ஒருவரிடம் 6,000 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் ஒரே நாளில் 6 பேரிடம் 13,56,700 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மோசடி சம்பவங்கள் குறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்டாக் மருத்துவ கலந்தாய்வில் புதுச்சேரி மாணவர்கள் இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக போலி சான்றிதழ் தயாரித்தவர்களுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் மூலம் கடந்த 2004-2005 ஆண்டு புதுச்சேரி மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான மருத்துவ கலந்தாய்விற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் சிவபூஷம் என்பவர் தனது மகன் மற்றும் மகளுக்கு புதுச்சேரி மாநில சான்றிதழை சமர்ப்பித்து விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்தபோது அதில் இணைக்கப்பட்டிருந்த புதுச்சேரி குடியிருப்பு, குடியுரிமை, சாதி சான்றிதழ் மற்றும் பிறந்த பதிவில் இருந்த கையெழுத்து மற்றும் முத்திரைகள் போலியாக இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அப்போது சென்டாக் கன்வீனராக இருந்த ரெட்டி உருளையன்பேட்டையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் இதனையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் சிவபூஷணம் கடலூரை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் அவரது நண்பர் குமார் மூலம் காரைக்காலை சேர்ந்த ராமலிங்கம், கல்யாணசுந்தரம், துரை, பஞ்சாட்சரம் ஆகியோர் உதவியோடு தனது மகன் மற்றும் மகளுக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் போன்று பிறந்த பதிவு, குடியுரிமை, குடியிருப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் போலியான சான்றிதழ்களை தயாரித்து விண்ணப்பித்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது போலியான ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர்சல் தீர்ப்பு வழங்கினார். அதில் போலி ஆவணம் தயாரித்தவர்களுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 5,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் உதவி குற்றவியல் வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜராகி வாதாடினார். வழக்கில் தொடர்புடைய ராமலிங்கம், கல்யாணசுந்தரம், துரை, பஞ்சாசரம் ஆகியோர் இறந்துவிட்ட நிலையில் குமார் மற்றும் சிவபூஷணத்தின் மகன், மகள் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியரகத்தில் பணிபுரியும் அரசு அதிகாரிகள் மற்றும் மகளிர் அனைவரும் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், பயிற்சி கூடுதல் மாவட்ட ஆட்சியர் புத்தி அகில், துணை ஆட்சியர் மாசிலாமணி, சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி உட்பட சமூக நலத்துறை இயக்குநர் ஆகியோர் பெண்களின் மேன்மை குறித்து எடுத்துரைத்து பெண்கள் எவ்வித பாகுபாடுமின்றி மனத்தடைகள் களைந்து அனைத்து வேலைகளிலும் திறம்பட செயல்பட வேண்டும் என்று கூறி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பெண்கள் தங்களது உடல் மற்றும் மன நலன்களை பேணும் வகையில் தமக்கென சிறிது நேரம் ஒதுக்கி உடற்பயிற்சி மற்றும் தியான பயிற்சி போன்றவை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. மேலும் ஆண்கள் தமது இல்லங்களில் உள்ள பெண்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்வதுடன் அவர்களின் நலன் பேண நேரம் ஒதுக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு சம அந்தஸ்து வழங்கப்படுவதாகவும் புதுச்சேரி மற்றும் நமது இந்தியாவில் முக்கிய பதவிகளில் மகளிர் பணியணிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வட்டாட்சியர் உள்ளிட்ட பதவிகளில் மகளிர் பணிபுரிகிறார்கள் என்றும் புதுவை அரசால் மகளிருக்கான பல்வேறு சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வேளாண் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் உறுப்பினர்கள் 6,779 பேருக்கு நிவாரணத் தொகையை அவரவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் வேளாண் தொழிலாளர் நல சங்கத்தின் மூலம் இந்தியாவிலேயே முதல் முறையாக முதலமைச்சர் ரங்கசாமியின் முயற்சியால் வேளாண் தொழிலாளர் நல சங்கத்தில் உறுப்பினராக பதிவு செய்தவர்களுக்கு முதற்கட்டமாக தற்போது மழைக்கால நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி வேளாண் தொழிலாளர்களுக்கு தலா 2,000 ரூபாய் வீதம் 6,779 தொழிலாளர்களுக்கு 1,33,58,000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்குகளில் மார்ச் 7ஆம் தேதி முதல் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட வேளாண் தொழிலாளர்கள் அந்த தொகையினை பெற்று பலனடையுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி விமான நிலையத்தில் ஹாட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளி சார்பாக நடைபெற்ற நேரடி பயிற்சியில் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
ஹார்ட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளி சார்பில் மாணவர்களின் தொழில்முறை திறன்களையும் நடைமுறை அறிவையும் மேம்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி விமான நிலையத்தில் ஒருநாள் நேரடி பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியின் போது மாணவர்கள் விமான நிலையத்தின் செயல்பாடுகள், விமான பாதுகாப்பு நடைமுறைகள், பயணிகள் சேவை முறை, விமான இயக்கம் தொடர்பாக அடிப்படை செயல்முறைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை நேரடியாக கற்றறியும் அரிய வாய்ப்பை பெற்றனர். மேலும் விமானத்துறையில் பணியாற்ற தேவையான ஒழுங்கு, கட்டுப்பாடு மற்றும் தொழில்முறை நடைமுறைகள் குறித்து அதிகாரிகள் மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஹார்ட் சிவில் விமானத்துறை பயிற்சி பள்ளி நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி விமான நிலைய அதிகாரிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இந்த பயிற்சி நிகழ்வு மாணவர்களின் எதிர்கால விமானத்துறை தொழில் வாய்ப்புகளுக்கு முக்கியமான அனுபவமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,000 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.